வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய எக் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ் ப்ளஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதுக்கு வந்து நம்ம வேறு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு எக் ஃப்ரை வந்து பண்ணி முடிச்சிடலாம். முட்டை மட்டும் போதும் இதுக்கு. அதே போல் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், தக்காளி பருப்பு சாம்பார், மிளகு ரசம், தக்காளி ரசம் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை தோலை உரிச்சிட்டு இந்த போல் குறுக்க வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை வேக வைக்கிற டைம் வந்து 20 minutes. வேக வைக்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைங்க. அது அப்படியே இருக்கட்டும். பேன் வச்சுட்டு எண்ணெய், சோம்பு, 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வெடிக்க விட்டுருங்க. வெடித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கல்லில் நான் நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாக்கெட்டில் யூஸ் பண்ணி சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை நம்ம செய்யல ஆம்லேட் ஆகட்டும், இந்த போல் எக் ஃப்ரை ஆகட்டும், நீங்கள் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து பண்ணையில் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. தண்ணி சுண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி டைப்பில் வந்ததுக்கப்புறமா எக்கை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இந்த போல் கவுத்தி வச்சுருங்க. அவ்வளோதான், கவுத்தி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் கழித்து அடுப்பை வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கோங்க. 1.5 நிமிஷம் கழித்து இந்த போல் திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1.5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சு எடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் ஆகட்டும், பிகினர்ஸ் ஆகட்டும், சமைக்க வர்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செய்யணும். முட்டையை இந்த போல் திருப்பி போட்டதுக்கப்புறமா எண்ணெய் படையில் லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மூடி போட்டு இந்த போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முன்னாடி பின்னாடி மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரெடியாச்சு நம்மளோட எக் ஃப்ரை. இது வந்துட்டு நீங்கள் சாதம் சோடா வச்சுட்டீங்க, ரசத்தோட பொரியலுக்கு எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். முட்டை தானே, டக்குன்னு இந்த போல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் ரசத்தோடு சாப்பிடையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து தக்காளி சாம்பார் பருப்பு தக்காளி சாம்பார் லிங்க்கில் தரேன். அதே போல் தக்காளி ரசம் உங்களுக்கு நான் லிங்க்கில் தரேன். தேவைக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அந்த சாம்பாரோட இந்த எக் ஃப்ரை வந்து காம்பினேட் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிபியை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.